ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா ஹை ஜவானி தோ இஸ் ஹோனா ஹே படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வருண் தவன், பூஜா ஹெக்டே, மிருனாள் தாக்கூர் நடிச்ச இந்த படத்தை டேவிட் தமன் டைரக்ட் பண்ணிருக்காரு. 1987 தமிழ்ல வந்த ரெட்டைவால் குருவி படத்தை தழுவி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. படத்தோட கதை ரொம்ப சிம்பிளுங்க. வருண் தவன், மிருனாள் தாக்கூர் ரெண்டு பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை ஜாலியா போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல வருண் தவனுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ஆசை வருது. ஆனா மிருனாள் தாக்கூர் தன்னோட கேரியர் தான் முக்கியம் அப்படின்னு மறுக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிக்கிற சண்டை விவாகரத்து வரைக்கும் போகுது. கோர்ட்டுக்கு போனதுமே நீதிபதி இவங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுக்குறாங்க. அந்த கேப்ல ஒரு ட்விஸ்டும் நடக்குது. ஒரு மாசம் கழிச்சு வருண் தவான் ரிஷிகேஷ் போறாரு. அங்க ஆத்துல சிக்கி இருக்கிற பூஜா ஹெக்டேக்க காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் லண்டன்ல மறுபடியும் இவங்க மீட் பண்றாங்க. அங்க இவங்களோட காதல் ஆரம்பிக்குது. ஆனா இந்த நேரத்துலதான் மிருனாள் தாக்கூர் மறுபடியும் வருண் தவானை மீட் பண்ணி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. பூஜா ஹெக்டேக்ட சொல்லாமலேயே குடும்பம் நடத்தவும் முயற்சி பண்றாரு. இன்னொரு பக்கம் பூஜா ஹெக்டோட அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருமோ அப்படின்னு இன்னொரு பக்கம் பயம் வேற வருது. இப்போ ஒரு பக்கம் மிருனாள் தாக்கூர், இன்னொரு பக்கம் பூஜா ஹெக்டே, இன்னொரு பக்கம் பூஜா ஹெக்டேக்கோட அண்ணன் அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. ஏற்கனவே எரியற தீயில எண்ணெய் ஊத்துன மாதிரி மனைவியும் கர்ப்பமா இருக்காங்க, காதலியும் கர்ப்பமாகறாங்க. ஒரே நேரத்துல யாருக்குமே தெரியாம சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. படத்தோட கடைசியில ரெண்டு பேருமே கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு வருண் தமன் ரெட்ட வேஷம் போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது மொத்தமா வெளிச்சத்துக்கு வருது. இந்த பெரிய சண்டையும் அந்த குணப்பத்தியும் நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக மௌனி ராய் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல கேமியாவா என்ட்ரி கொடுக்குறாங்க. கடைசியில இயக்குனரான டேவிட் தமன் படங்களுக்கே இருக்கிற அந்த பழைய அடிதடி நகைச்சுவை குழப்பத்தோட படத்தை முடிச்சிருக்காங்க. வருண் தவன் அப்பாவே படத்தை டைரக்ட் பண்ணிருக்காருங்கறனால அந்த பழைய படமா தான் ஃபீல் ஆகுது. 1987 வந்த அந்த ரெட்டைவால் குருவி படத்தோட சாயல் இருந்தாலுமே அந்த காலத்துல இருந்த அந்த எமோஷனல் கனெக்ட் இந்த படத்துல சுத்தமாவே இல்ல. முக்கியமான பிரச்சனை என்னன்னா காமெடி டிராமா ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். காட்சிகள் எல்லாமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. அதனால படத்தோட சுவாரஸ்யம் ரொம்ப கம்மியாவே இருக்கு. முதல் பாதியில பூஜா ஹெக்டே, மிருனாள் தாக்கூர் ரெண்டு பேருமே கிளாமருக்காக மட்டுமே பயன்படுத்தி இருக்காங்க. அதுதான் படத்துல பெரிய சொதப்பல்னே சொல்லலாம். குழந்தை வேணும்னு ஹீரோ கேட்கிற அந்த எமோஷனல் சீனை கூட காமெடியா கொண்டு போயிருக்கிறது கொஞ்சம் எரிச்சல் கொடுக்குற மாதிரியும் இருக்கு. வருண் தமன் எப்பவுமே பண்ற அதே நடிப்பை தான் இதுலயும் கொடுத்திருக்காரு. புதுசா சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. பூஜா, மிருனாள், ஜிம்மின்னு எல்லாருமே இருக்காங்க. அந்த நடிப்புல பெருசா சொல்லிக்கிற மாதிரியும் இல்ல. டெக்னிக்கலா பார்த்தா படம் கொஞ்சம் ரிச்சா இருக்கு. ஏஎன்ஸோட ஒளிப்பதிவும் நல்லா இருக்கு. ஆனா திரைக்கதை தான் சொதப்பி வச்சிருக்காங்க. மனிஷ் பாலு, ராகேஷ் பேடியும் ரெண்டு பேருமே ஒரு சில இடத்துல மட்டுமே சிரிக்க வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல ஹை ஜவானி தோ இஸ் ஹோனா ஹே படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாக்குற நமக்கு தான் பெரிய டெஸ்ட் வச்சிருக்காங்க தான் சொல்லணும். பொறுமையா சோதிக்கிற அளவுக்கு திரைக்கதையும் எரிச்சல் விட்டுற காட்சியும் லாஜிக்கே இல்லாத கிளைமேக்ஸ்னு படம் ரொம்பவே சுமாரா இருக்கு. நீங்க டெக்னிக்கல் விஷயத்துக்காக மட்டுமே படம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி உங்களுக்கு செட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.